எல்லாருக்கும் அன்பான வணக்கம். நன்றி அலைகள் 28 நாள் வாழ்க்கை மாற்றப் பயணம் தொடரின் 15வது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று நாம் பேசப்போகும் விஷயம் நம் வாழ்க்கையின் மிக அழகான பகுதி. அது என்ன தெரியுமா? உறவுகள். நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான செல்வம் பணமோ, பதவியோ, பொருளோ அல்ல. நம்மை நேசிக்கும் மனிதர்கள்தான். சிந்தியுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான நாள் வந்தபோது யார் உங்களுடன் இருந்தார்கள்? உங்கள் வெற்றியில் யார் மகிழ்ந்தார்கள்? நீங்கள் அழுதபோது யார் தோளை கொடுத்தார்கள்? அந்த மனிதர்கள்தான் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். சில நேரங்களில் நமக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர்களைத்தான் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். அம்மா, அப்பா, வாழ்க்கைத் துணை, பிள்ளைகள், நண்பர்கள், சக ஊழியர்கள், இவர்கள் அனைவரும் நம் வாழ்க்கையை அழகாக்கும் மனிதர்கள். ஆனால் அவர்கள் செய்யும் சிறிய உதவிகளுக்குக் கூட நாம் எத்தனை முறை மனதார நன்றி சொல்லியிருக்கிறோம்? உண்மையிலேயே யோசியுங்கள். உங்கள் அம்மா கடந்த ஒரு வாரமாக தினமும் சமைக்கிறார். நீங்கள் எத்தனை முறை அம்மா ரொம்ப நன்றி என்று சொன்னீர்கள்? உங்கள் நண்பர் உங்களுக்காக தன் நேரத்தை செலவிடுகிறார். அதற்கு நீங்கள் நன்றி சொன்னீர்களா? பெரும்பாலும் இல்லை. ஏன்? ஏனென்றால் அவர்கள் நம்முடன் எப்போதும் இருப்பார்கள் என்று நினைத்து விடுகிறோம். ஆனால் நண்பர்களே, வாழ்க்கை நம்முடன் எந்த உறுதிமொழியும் கொடுப்பதில்லை. அதனால் இன்றே, இப்போதே நம்மை நேசிக்கும் மனிதர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒரு சிறிய கதை கேளுங்கள். ஒரு மகன் தினமும் அவசரமாக வேலைக்கு கிளம்புவான். அவன் அம்மா காலை சீக்கிரமே எழுந்து சாப்பாடு தயார் செய்வார். ஒரு நாளும் அவன் அம்மா நன்றி என்று சொன்னதில்லை. அது இயல்பு என்று நினைத்தான். ஒரு நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. அன்று காலை சமையலில்லை. அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. தினமும் சத்தமில்லாமல் என்னை கவனித்த அம்மாவிடம் நான் ஒருமுறை கூட நன்றி சொல்லவில்லையே என்று. நண்பர்களே, அந்த நேரம் வருவதற்கு முன்பே நம்மை நேசிப்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல. அது ஒரு மனிதரின் உழைப்பை அங்கீகரிக்கும் செயல். அவர்களை மதிக்கிறோம் என்று சொல்லும் வழி. அந்த அன்பை வெளிப்படுத்தும் பாலம். நன்றி சொல்லும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? சொல்பவருக்கு மனம் மகிழ்ச்சியடைகிறது. கேட்பவருக்கு ஆற்றல் கிடைக்கிறது. அந்த உறவு இன்னும் ஆழமாகிறது. ஒரே ஒரு நன்றி இவ்வளவு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இப்போது ஒரு நோட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான 10 பேரின் பெயர்களை எழுதுங்கள். ஒவ்வொருவரின் பெயருக்கும் எதிரில் இந்த நபருக்கு நான் ஏன் நன்றி சொல்ல வேண்டும் என்று எழுதுங்கள். உதாரணமாக, அம்மா நிபந்தனையற்ற அன்பிற்கு நன்றி. அப்பா உழைத்து என்னை வளர்த்ததற்கு நன்றி. வாழ்க்கைத் துணை என்னுடன் இருப்பதற்கு நன்றி. நண்பர் கஷ்ட நேரத்தில் என்னுடன் இருந்ததற்கு நன்றி. ஆசிரியர் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியதற்கு நன்றி. இந்த பட்டியலை எழுதும்போது ஒரு விஷயம் கவனிப்பீர்கள். நம் வாழ்க்கையில் எத்தனை மனிதர்கள் நமக்காக ஏதாவது செய்திருக்கிறார்கள் என்று. அடுத்த பயிற்சி மிக முக்கியமானது. இன்று அந்த 10 பேரில் குறைந்தபட்சம் ஒருவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். அது ஒரு அழைப்பு இருக்கலாம், ஒரு மெசேஜ் இருக்கலாம், நேரில் சொல்வதாக இருக்கலாம். ஒரே ஒரு வாக்கியம் போதும். நீங்கள் என் வாழ்க்கையில் இருப்பதற்கு நன்றி. இந்த ஒரு வாக்கியம் பல ஆண்டுகளாகச் சொல்லப்படாத அன்பை வெளிப்படுத்தும். அது அவர்களின் நாளை மாற்றும். ஒருவேளை அவர்களின் வாழ்க்கையையே மாற்றலாம். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்களுடன் தற்போது பேசாமல் இருக்கும் ஒருவர் இருக்கலாம். கருத்து வேறுபாடு காரணமாக விலகியிருக்கும் ஒருவர் இருக்கலாம். அந்த உறவை நினைக்கும்போது மனதில் வலி இருக்கலாம். இன்று அவரை குறை சொல்ல வேண்டாம். அவரை நினைத்து கோபப்படவும் வேண்டாம். அவரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் நினைத்து மனதில் சொல்லுங்கள். உன்னால் நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். அதற்காக நன்றி. இந்த நன்றியுணர்வு முதலில் உங்கள் மனதையே குணப்படுத்தும். ஏனென்றால் கோபமும் வருத்தமும்
முதலில் நம்மையே பாதிக்கின்றன. நன்றி என்ற உணர்வு அந்த வலியை மெதுவாக கரைக்கும். சரி நண்பர்களே, இப்போது கண்களை மூடுங்கள். ஆழமாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். மீண்டும் ஒரு முறை ஆழமாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். உங்கள் மனம் அமைதியாகிறது. இப்போது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒருவரை நினைத்துப் பாருங்கள். அவர்களின் முகம் மனதில் தெரிகிறதா? அவர்கள் உங்களுக்காகச் செய்த சின்ன சின்ன விஷயங்களை நினைத்துப் பாருங்கள். ஒருவேளை அவர்கள் உங்களுக்காக கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஒருவேளை அவர்கள் உங்களுக்காக தன் நேரத்தை செலவிட்டிருப்பார்கள். ஒருவேளை அவர்கள் உங்களுக்காக அழுதிருப்பார்கள். அந்த அன்பை உணருங்கள். மனதில் சொல்லுங்கள், உங்கள் அன்புக்கு நன்றி. என் வாழ்க்கையில் நீங்கள் இருப்பதற்கு நன்றி. உங்களை நான் மதிக்கிறேன். இப்போது உங்கள் குடும்பத்தை முழுவதுமாக நினைத்துப் பாருங்கள். தந்தை, தாய், உடன் பிறந்தவர்கள், வாழ்க்கைத் துணை, பிள்ளைகள், இவர்கள் அனைவரும் ஒரு காரணத்திற்காக உங்கள் வாழ்க்கையில் வந்தவர்கள். இப்போது உங்கள் நண்பர்களை நினைத்துப் பாருங்கள். கஷ்டத்தில் உங்களுடன் இருந்தவர்கள், சந்தோஷத்தில் உங்களுடன் சிரித்தவர்கள். அவர்களுக்கு சொல்லுங்கள், என் நண்பர்களுக்கு நன்றி. இப்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து போன அனைவரையும் நினைத்துப் பாருங்கள். நல்லவர்களும் கஷ்டம் கொடுத்தவர்களும் அனைவரும் உங்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. இப்போது உங்கள் இதயத்தில் அன்பு நிரம்புவதாக உணருங்கள். அந்த அன்பு வெளியே பரவுகிறது. உங்களை நேசிக்கும் அனைவரையும் அது தொடுகிறது. மெதுவாகச் சொல்லுங்கள், நான் அன்பை கொடுக்கிறேன். நான் அன்பை பெறுகிறேன். என் வாழ்க்கையில் இருக்கும் மனிதர்களுக்கு நன்றி. ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். தயாரானதும் கண்களைத் திறக்கலாம். இன்று பலமுறை சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு நல்ல உறவிற்கும் நான் நன்றி கூறுகிறேன். அன்பை நான் பகிர்கிறேன். அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நன்றியுணர்வு என் உறவுகளை இன்னும் அழகாக மாற்றுகிறது. உங்கள் டைரியில் எழுதுங்கள், என் வாழ்க்கையில் இன்று நான் நன்றி சொல்ல வேண்டிய முக்கியமான நபர் யார்? அவரிடம் நான் சொல்லாமல் இருந்த நன்றி என்ன? எந்த உறவை நான் இன்னும் அன்புடன் போஷிக்க வேண்டும்? என் வாழ்க்கையில் உறவுகள் இல்லாவிட்டால் என்னாகியிருப்பேன்? நண்பர்களே, உறவுகள் தாமாக வலுவாவதில்லை. நாம் அதை கவனிக்கும்போது வளர்கின்றன. நன்றி சொல்லும்போது பலமடைகின்றன. அன்பை வெளிப்படுத்தும்போது ஆழமடைகின்றன. இன்று முதல் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு மனிதருக்கும் நன்றி. என்னை நேசிக்கும் அனைவருக்கும் நன்றி. என் உறவுகள் என் வாழ்க்கையின் பெரிய செல்வம். இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஹோம்வொர்க், முக்கியமான 10 பேரின் பெயர்களை எழுதி ஒவ்வொருவருக்கும் ஒரு நன்றியை எழுதுங்கள். ஒருவருக்கு நேரடியாக நன்றி தெரிவியுங்கள். பேசாமல் இருக்கும் ஒரு உறவை மனதில் மன்னித்து நன்றி சொல்லுங்கள். இரவு உறங்குவதற்கு முன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் மனதார நன்றி சொல்லுங்கள். நினைவில் வையுங்கள், நன்றி சொல்லப்படும் உறவுகள் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். நன்றி, நன்றி, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இன்னும் 13 நாட்களும் தொடர பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாள் 16 எபிசோட் வந்ததும் தெரியும். அதுவரைக்கும் நன்றியோடு இருங்க. நன்றி.